வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வேக்கன்சி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியிலேருந்து வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இது என்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பை வந்து நம்ம டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம படித்து பார்த்துருவோம். திருநெல்வேலி மருத்துவக் மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் தேசிய நல்வாழ்வு குழுமத்தின் பல்வேறு திட்டங்களுக்கான தரவு உள்ளிட்டார்கள்னு சொல்கிறாங்க. அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 26/4/2022 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அரசாணை எண் 27 திட்டத்தின் பெயர் போதை மறுவாழ்வு மையம், பதவியின் பெயர் தரவு உள்ளிட்ட டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், பணியிடங்கள் ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டிகிரி படிச்சிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டிகிரி படிச்சிருங்க, டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய அடிப்படை ஊதியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 தரதாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சான்றிதழ் வேணும், ஜாதி சான்றிதழ் வேணும், ஆதார் அல்லது ஆதார் கார்டு வேணும், ஃபோட்டோ மற்றும் முன்னனுபவ சான்றிதழ் ஏதாவது இருந்ததுன்னா, எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு போயிருங்க. அடுத்த நிபந்தனைகளை இந்த பதிவு முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. பணியில் சேர்வதற்காக சுய ஒப்புதல் கடிதம், அதுவும் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஒப்புதல் கடிதம் நீங்கள் எழுதி கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருநெல்வேலி 62/77011 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பு வந்து விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாக வரவேற்கப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு பதவிகள் மாதத்துக்கு உட்பட்டது ஒரு நபர் ஒரு பணியிடத்துக்கு மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லுங்கள். ஒரே ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து படிவு 4வது பேஜில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய திட்டத்தின் பெயர், எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அது, உங்களுடைய விண்ணப்பதாரின் பெயர், தகப்பனார், பிறந்த தேதி, கல்வி சான்றிதழ் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஆதார் எண், சாதி சான்றிதழ் இதெல்லாம் பின்னாடி வந்து நகல் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கைபேசி நம்ம மின்னஞ்சல் இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. முன்னனுபவம் எதில் இருப்பின் அதற்கான சான்றிதழ் நகல் இணைப்பிருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரையும் ஃபில் பண்ணிக்கோங்க. டேட்டு, விண்ணப்பதாரின் கையொப்பம், விண்ணப்பதாரர் சமீபத்தில் போக்கப்படும் இருக்கிற விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ் நகல்களை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டச்சு சான்றிதழ்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கவர்மெண்ட் கெஜெட் ஆஃபீஸர் இருப்பாங்களா, அவங்ககிட்ட போய் ஒரு சீல் வச்சு சைன் வாங்கி அந்த வந்து டாக்குமெண்ட்ஸ் பின்னாடி அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விடுன்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணல் போது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கொண்டு போய் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.